அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வெண்கல பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால, அதாவது 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், அதாவது மினிமம் ஒரு 60 to 80 இயர்ஸ் உள்ள இந்த வெண்கல பானைகள், வெண்கல குடம், அதே மாதிரி வெண்கல பருப்பு சட்டி, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பல வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொருட்கள் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஏன்னா பழசுங்கிறம்போது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய சில பொருட்களை நான் அந்த வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணுறேன். 1 by 1 பாருங்கள். சான்ஸ் கிடைக்கும் போதே இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வரும் நாட்களில் இந்த பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிறைய பேர், நிறைய கஸ்டமர் நிறையா வாங்கி சேகரித்து வச்சுட்டீங்க. வாங்காதவங்க உங்களால் முடிஞ்ச 1-2 பொருட்கள் கூட நீங்கள் வாங்கி சேகரித்து வச்சுக்கலாம், பழைய பொருட்களை. ஏன்னா அதோடய குவாலிட்டி திருப்பி நம்மளால் புதுசாக செய்கிறதில் வராது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு 1 by 1 நம்ம பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா பழைய கஜலக்ஷ்மி லேம்ப். இது முகம் அமைப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பின்னாடி அதே மாதிரியே ஒரு கஜலக்ஷ்மி இருக்கும், 2 பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் மாட விளக்கு. சூரிய சந்திர பிரபை இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திலகம் இருக்கும். ஸோ ஒரு கும்பகோணம் மாட விளக்கு இது. இது பார்த்திங்கன்னா பித்தளை பிரிமனை. பிரிமனையில் நல்லா வெயிட்டாக இருக்கிறது. நல்லா பெரிய பொருளை இதில் வச்சுக்கலாம். பானை, பெரிய பானை அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இது அதுக்கு அடுத்த சைஸு. நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 2 பிரிமனை இருக்குது, பார்த்துக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமியோட திருவாச்சி. பழைய திருவாச்சி. நம்ம சாமி விநாயகர் சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அது பின்னாடி இதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்கள், நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொம்பு தான் இது. கிச்சன் யூஸுக்கும் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கழுவிக்கலாம், இல்லைனா பாலிஷ் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு வருது பாருங்கள். ஒரு யூனிக்கான சேஃபாக இருக்கும் இது. இது என்ன குட்டி லோட்டா. இது வரைக்கும் நீங்கள் லோட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் உங்களுக்கு இருந்திருக்காது நிறைய வீடியோவில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மெலிசாக வரும் மேலே மட்டும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பழைய லோட்டாங்கிறத பாருங்கள். பிராண்ட்ஸ் தான் இது. அடுத்தது காது வச்ச கிண்ணம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் நார்மலாகவே இதில் சால்ட்டு, ஈயம் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இல்லை ஈயம் பூசிட்டிங்கன்னா பிக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இது எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அந்த நலுங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த நலுங்கு சமயத்தில் இதில் மஞ்சள், சந்தனம் அந்த மாதிரி இதெல்லாம் கையில் இப்படி வச்சுட்டு, ஸோ அந்த நலுங்கு வைக்கிறதுக்கு தேவைப்படுற கிண்ணம். நம்ம சந்தன கும்பா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இதில் அதே மாதிரி எண்ணெயெல்லாம் இருக்கும் இல்லையா, எண்ணெய் இதில் ஊற்றிட்டு தீபாவளி சமயத்தில் எண்ணெய் வைப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணாங்க. அதுக்காக உள்ளது தான் இது. அடுத்து இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சுக்கக்கூடிய சந்தன பேலா. இது பித்தளை. மகாலட்சுமி இல்லை ஜடை போட்டு அம்சமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் செஞ்ச அந்த இடியாப்பம் புளிகிறது, முறுக்கு புளிகிறது, அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸு. நல்லாவே வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட்டாக இருக்கும் பிராண்ட்ஸு. அடுத்தது இது ஓலை வட்டி. அதாவது வட்டின்னு கிடையாது, அது பேர் வட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வட்டி அப்படின்னு மாறிடுச்சு. இது வட்டி கிடையாது, ஆக்சுவலாக அதோட பேர் வட்டில். இது ஓலை வட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓலை எப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய முறி ஓலை வட்டி. இது முறியினால் செஞ்சுருக்கோம். ஸோ இது நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, டிஃபன் சாப்பிட்றதுக்கு, சுவாமிக்கு பூஜை அந்த மாதிரி அந்த காரியங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி முறி, வெண்கலம் இதெல்லாம், இதோடைய வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும். நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது.
இது வந்து நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 70 வயசு 80 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் பயன்படுத்தி இதில் தான் சாப்பிட்ருக்காங்க. இன்னமும் நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வெண்கலத்தில் சமைச்சு சாப்பிட்டா உடலில் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து சித்த மருத்துவம் இது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து இதெல்லாம் ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள். நம்ம பித்தளை யூஸ் பண்ணுறதோட பெரும்பாலும் நீங்கள் வெண்கல பொருட்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து இது வந்து சூரிய சந்திர விளக்கு பாருங்கள். இந்த பக்கம் சூரிய பிறை, இந்த பக்கம் சந்திர பிறை இருக்கும், நடுப்புற அந்த திலகம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கல சந்தன பேலா, நல்ல வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே சந்தனம் வைக்கக்கூடிய அந்த சந்தன பேலா தான் இது. இது பார்த்திங்கன்னா இதில் குங்குமம் வச்சுக்கலாம். ஒன்று சந்தனம் சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா குங்குமம். ஸோ செட்டாக இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ வெயிட்டெல்லாம் இப்போ வாங்க முடியாது. அடுத்தது பாருங்கள், இது வந்து ரசம் பரிமாறுறதுக்காக அப்போ உள்ளது. ரசவாளின்னு பேர் பாருங்கள். சாம்பாரும் ஊற்றி பரிமாறலாம். இப்போ இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்கி மேலே தொங்க விட்டுறாங்க. கம்பியில் தொங்க விட்டுட்டு இதில் மண்ணை கொட்டி எழுதி மணி பிளான்ட் தொங்க விட்ருக்காங்க. ஒரே மாதிரி ஈவனாக ரெண்டு இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டுமே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி போட்டிருக்கு மேலே, குமிழ் மூடி. நகா சொம்பு தான் இது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த நெக்கில். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளி இருக்கும். கிளி சொம்புன்னு பேர் இது. சின்னதாக கிளி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் பாருங்கள், வீடியோவில் தெரியல, அதை தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளி சொம்புன்னு பேர் இது வரைக்கும் பாருங்கள். இதுதான், இது ஒரு கிளி, இது ஒரு கிளி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நகாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நகாஸ் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து கூலி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி சின்ன இந்த வேலை செய்கிறதுக்கு 1500 கூலி கொடுக்கணும். அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு லைன் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ போய் நீங்கள் கொடுத்து பண்ண முடியாது நம்ம. அது இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொம்பு வாங்கி கொடுத்தீங்கனாலே 2000 2500 கூலி மேலே ஆகும். அதில் பாதிக்கு இந்த பொருள் நம்ம வாங்கி சேகரித்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முறி தட்டு. இப்போ பாருங்கள், சின்ன தட்டு. ஸோ பசங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு இது கொடுங்க. அந்த தட்டை பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு இதில் கொடுங்க. ஹெல்த் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் நம்ம வந்து 2-3 தட்டு நம்மளால் வாங்க முடியணும்னா அட்லீஸ்ட் பசங்களுக்கு கொடுங்க. இது அதிலே பெரிய தட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். அந்த வட்டில்னு சொன்னாலே அந்த வட்டிலே பெருசு இது. இது வந்து ஒரு சின்ன வெங்கல சொம்பு. தண்ணி வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கல சொம்பு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெங்கல வடிதட்டு, சாப்பாடு வடிக்கக்கூடிய வடிதட்டு. யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், இதோட டயாவை அளந்து சொல்கிறேன். நாட்டு பித்தளை மாவிளக்கு சட்டி, ரொம்ப ரேரான நாட்டு பித்தளை சட்டி அது. இது பார்த்திங்கன்னா முன்னாடி அவ்வளோ டிமாண்டாக போயிட்டு இருந்துச்சு. மாவிளக்கு மட்டும் இல்லைங்க, இதில் சாதாரணமாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருப்போம் பாரம்பரியமாக மாவிளக்கு சட்டின்னு. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். ஆரத்தி எடுக்கிறது கூட சில பேர் இதை வச்சுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அரிசி செலிக்கிற ஜல்லடை. இது ரெண்டும் வெங்கல டம்ளர். சின்ன சிமிலி விளக்கு. இது பாருங்கள், வாட்டர் பாட்டில்லாம் பிளாஸ்டிக்கில் இப்போ கிடையாது. ஸோ ரயிலில் போகிறது ரயில் கூஜா எடுத்துகிட்டு போனாங்க. ரயில் கூஜாவுக்கு அடுத்தது இது கண்டுபிடிச்சது இந்த வாட்டர் பாட்டில் மாடல். இது தான். இதில் இப்போ எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது அழகாக எடுத்துகிட்டு போகலாம். பித்தளையில் நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு சின்ன வாட்டர் பாட்டில் அந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது வழியாக தண்ணி குடிக்கலாம். உள்ளேயும் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இது வழியாக தண்ணி குடிக்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த கேப்பு. இதை நான் போட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த மூடி. இதில் தண்ணி ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை வச்சுக்கலாம். இது பியூர் பித்தளை தான். இதை நீங்கள் இப்படி போட்டு இதில் மூடி வச்சுக்கலாம். ஸோ
ஸோ கார் எங்கேயாவது வெளில போகிறீங்க இல்லை எங்கேயோ போகும்போது இதை எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும், உங்களுக்கு டீசெண்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், பாரம்பரியமாக பயன்படுத்தின விபூதி கொப்பரை, அதாவது இது வந்து விபூதி மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மடல் அப்படிங்கிறது இந்த மாதிரி மடங்கி 2 பக்கமும் இருக்கும். இங்கே பாருங்கள், பழங்காலத்தில் பெரும்பாலும் சைவர்களால் பயன்படுத்தப்பட்டது இந்த விபூதி மடல். இதில் வித்தியாசமாக ஒரு ஊருக்கும் ஒரு இது வரும். முன்னாடி பார்த்திங்கன்னா சக்கரம் வச்சு ஒரு விபூதி மடல் போட்டிருந்தேன், அது ஒரு ஊர் சைடு யூஸ் பண்ணாங்க. திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி கொப்பரை இந்த வடிவத்தில் இருக்கிற சில பேர் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா விபூதி வந்து கொப்பரை மாடலில் வரும். அதில் பார்த்திங்கன்னா நந்தி வச்சு சூளம் வச்சு ஒன்று வரும், அது ஒரு பகுதியில் பயன்படுத்தினாங்க. சில பேர் மரத்தில் பயன்படுத்தினாங்க. மரத்தில் பார்த்திங்கன்னா இதே வடிவத்தில் போட் வடிவத்தில் இருக்கும். இதே மாதிரி காரைக்குடி சைடெலாம் பார்த்திங்கன்னா செவுத்தில் அடித்து வைக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு. அப்புறம் அப்படி மூடி திறக்கிற மாதிரி ஒன்று மரத்தில் வரும். இது எல்லாமே நம்ம விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது தான். இது என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு சட்டி, சின்ன பருப்பு சட்டி. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 750 ml தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது இப்போ வீட்டில் மீந்து போன பொருட்கள் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது தான், ரொம்ப சின்னது, பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு, பெருசு கூட ஈஸியாக கிடச்சிடும். ரெண்டாவது பாருங்கள், வெங்கலப்படி. ஒரு படி வந்து ஒரு 750 கிராம்லேருந்து 800 கிராம்ஸ் இருக்கும். பியூர் பிராண்ட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி இதோட பேர் பார்த்திங்கன்னா கட்டப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த சைடு பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டதுன்னா திருச்சி அந்த சைடு தான் இது பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வெங்கலத்தில் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் பாத்திரம் பாருங்கள், இதெல்லாம் பியூர் பிராண்ட்ஸு. ஸோ அதுக்கு ஒரு மூடி செட் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த பானை பார்த்திங்கன்னா 1 லிட்ரு பிடிக்கிது கரெக்டாக. ஸோ ரொம்ப சின்னது இருக்கிறதுலே இது. ஸோ ஒரு 1/4 லிட்ரு பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது பயன்படுத்தப்படலன்னா வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு ஒரு கையளவு சக்கரை பொங்கல் பண்ணணுன்னா இது பண்ணலாம். ஸோ நல்ல பயன்பாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த குடம் பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் குடம், ஒரு 3 லிட்ரு தண்ணி பிடிக்கும் இந்த காப்பர் குடம். பியூரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 80 years பேக் உள்ள காப்பர், ஒரிஜினல் காப்பர். எதை வச்சு சார் ஒரிஜினல் காப்பர் சொல்கிறீங்கன்னா பாருங்கள், பித்தளையில் பற்ற வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போல்லாம் அந்த இது கிடையாது, இந்த மாதிரி பித்தளையில் தான் ஊதி பற்ற வைப்பாங்க. அதனால் இது பழசு தான், ரொம்ப பழசு பாருங்கள். இது வெங்கல சிமிலி விளக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு புளிகிற இடியாப்பம் புளியும் முறுக்கு புளிகிறது சுற்றுறது சேம். இதுவுமே பார்த்திங்கன்னா பியூர் பிராண்ட்ஸில் உள்ள இந்த மாதிரி ஒரு சட்டி தான் அது. இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான் அதுவும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு முடிச்சுட்டு போவோம். இது பார்த்திங்கன்னா சின்ன அடுக்கு, குட்டி வாளி. அதே மாதிரி இது பாருங்கள், நம்ம ரெகுலராக சாதம் வடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 படி வடிக்கலாம். அதில் வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. தண்ணி எவ்வளோ பிடிக்குன்னா 2 லிட்ரு தண்ணி பிடிக்குது கரெக்டாக. ஸோ அதில் எவ்வளோ சாதம் வடிக்கலாங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இது ஒரு பிராண்ட் சொம்பு பாருங்கள், ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய பிராண்ட் சொம்பு. இது பார்த்திங்கன்னா மண் இல்லாத குத்து விளக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாத குத்து விளக்கு, அவ்வளோ வெயிட்டாக நல்லா இருக்குது. இல்லை வெயிட் பேசிஸில் நம்ம கொடுக்குறோம். இது பாருங்கள், பழைய குமிழ் வச்ச குமிழ் வாளி, ரொம்ப பழைய வாளி. பொங்கல் பானை பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு 15 வீடியோ 20 வீடியோவுக்கு முன்னாடி கொடுத்தேன் இந்த மாதிரி பானையெல்லாம். அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. இந்த மாதிரி ஒரிஜினல் வெங்கல பானை ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஒரிஜினல் பியூர் வெங்கல பானை. இதெல்லாம் தட்டினீங்கன்னா அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நான் நிறையா வீடியோவில் இந்த பானையெல்லாம் தட்டி காமிச்சிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாங்கன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள். இது வெங்கலம்னாலே தட்டினாலே சவுண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் அதை திரும்ப திரும்ப பண்ணி காமிக்க விரும்பலை. அடுத்து இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பானை. நடுப்புற பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி ஒரு இது வந்துருக்கும் நடுப்புற. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உள்ள பியூர் பிராண்ட்ஸ் பானை அது. பருப்பு சட்டியிலே இந்த சட்டி பாருங்கள், இருக்கிறதுலே ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய பருப்பு சட்டி. நிறையா கஸ்டமர் எங்ககிட்ட பெரிய பாத்திரம் கேட்டிங்க வெங்கலத்தில்.
பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு அது அவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஒரு 4லேருந்து 5 லிட்டர் இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இது நல்லா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். பெரிய பருப்பு சட்டி இருக்கிறதுலே. ஸோ இன்றைக்கி உள்ள பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாமே நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துலையா சேகரித்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பொருட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த உள்ள வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொருள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு வீடியோ விரைவில் போடுவோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.